தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் கும்பராசிக்கான குரு பெயர்ச்சி பலனை காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாருங்கள் இப்பொழுது குரு பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு உதவி மற்றும் நன்மையை செய்யும் கும்பராசி நண்பர்களே, சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் நேர்மையாக கடைபிடிப்பவர்கள் நீங்கள்தான். ஆனால் பிறருக்கு உதவி என்று வந்துவிட்டால் நீங்கள் அந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்களை கூட பார்க்க மாட்டீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை அறிந்து செயல்படும் உங்களுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றியும் அதில் உள்ள நுணுக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். யாரேனும் ஒரு வேலையை உங்களிடம் கொடுத்து இதை செய் என்று சொன்னால் அதை சரியாக செய்து முடிக்கும் வரை உங்களுக்கு தூக்கம் இருக்காது. புகழ் ஒன்றையே குறிக்கோளாய் வைத்து வாழும் நீங்கள் வரவுக்கு ஏற்ற செலவினை செய்வீர்கள், ஆடம்பர செலவினை தவிர்ப்பீர்கள். உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்தாலும் அதை எவ்வாறு சேமிப்பது என்பது தெரியாது. கள்ளம் கபடமற்ற உங்கள் பேச்சுக்களினால் பல நண்பர்களை உங்கள் கைக்குள் வைத்திருப்பீர்கள். இவை அனைத்தும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவான குணாதிசயம் ஆகும். இந்த குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு குரு பகவான் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு இடம்பெயர்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீடு எனும் தனம், வாக்கு, கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். கும்ப ராசியில் அவிட்டம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்கள் ஆகியவை அடங்கும். இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அவர் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தையும் மற்றும் 7ஆம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தை ஆகியவற்றை பார்வையிடுகிறார். குரு பார்ப்பதினால் கோடான கோடி நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அவை என்னென்ன என்பதை முழுமையாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் 4ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்னவை என்பதை இப்போது பார்க்கலாம். 4ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவான் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். உங்களின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் பிபி ஆகியவற்றை சீராக வைத்திருப்பார். நீண்ட நாட்களாக இருந்த நோய் நொடிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிவிடும். மருத்துவ செலவுகள் அதிகமாக வந்தாலும் அதனால் உங்களுக்கு உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் ஆதாயமும் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் இடம், வீடு மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் இந்த காலத்தில் வாங்குவீர்கள். ஒரு சிலர் விவசாய உபகரணங்கள் வாங்கி அதை வாடகைக்கு விடும் தொழிலும் செய்வீர்கள். தையல் தொழில், ஆடை ஆபரணம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு காலம் சிறப்பான லாபம் கிடைக்கும். மேலும் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வருடம் அவர்களின் தொழில் சிறப்பான லாபத்தை தரும். ஆசிரியர் பணி செய்பவர்கள், வங்கிகளில் பணிபுரிவோர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள்,
இந்த வருடத்தில் நடக்கும் தேர்தலில் வெற்றி பெறுவார்கள். குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்களின் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடமான கன்னி ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். மேலும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்ற தம்பதியினருக்கு இந்த வருடம் 2ஆம் திருமணமும் சிறப்பாக நடைபெறும். உங்களின் காதல் இந்த வருடம் வெற்றி பெறும். மேலும் காதல் பெற்றுள்ள நண்பர்களுக்கு திருமணம் சிறந்த முறையில் நடைபெறும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களின் சகோதர சகோதரிகள் உங்களின் தொழிலுக்கு உதவியாக இருப்பார்கள். உங்களிடம் உங்கள் உறவினர்கள் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். யாருக்கும் இந்த காலத்தில் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது பணம் கடனாக கொடுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அன்னதானம் போன்ற சேவைகளில் ஈடுபடுவீர்கள். அடுத்ததாக குரு பகவான் 7வது பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடம் என்னும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் காணப்படும். கடந்த காலங்களில் இருந்த நஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த வருடம் உங்களின் தொழிலில் இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களின் தொழிலை விரிவுபடுத்த கடன் வசதி எளிதில் கிடைக்கும். மேலும் ஒரு சிலர் வேலை பார்த்து உங்களின் நண்பர்களின் உதவியால் கூட்டு தொழிலை ஆரம்பிக்கும் வாய்ப்பும் இந்த வருடம் உண்டு. அவ்வாறு ஆரம்பிக்கும் கூட்டு தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். இந்த வருடத்தில் உணவு தொழில் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலை ஆரம்பிப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் சிற்பக்கலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் இந்த வருடம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்களுக்கும் தங்க நகை செய்பவர்களுக்கும் இந்த காலத்தில் அவர்களின் தொழிலில் நல்ல முன்னேற்றம் மற்றும் லாபம் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்க வங்கி கடன் வசதி எளிதாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தை விரயம் செய்யாமல் வங்கி கடன் பெற்று தொழிலை தொடங்குங்கள். இந்த வருடத்தில் உங்களின் பிள்ளைகள் சிறப்பாகவே படிப்பார்கள். அவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு பரிசு பெறும் சூழல் இந்த வருடம் இருக்கிறதுங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள், நிலத்தரகு வேலை செய்பவர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எனவே நிலம் வாங்கும் பொழுது சற்று கவனத்துடன் பார்த்து வாங்கினால் இந்த வருடம் அமோக லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்தில் இருசக்கர வாகனம் வாங்கி விற்கும் தொழிலை செய்பவர்களுக்கும் மற்றும் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக டென்ஷன் மற்றும் தூக்கமின்மை வரக்கூடும். எனவே யோகா மற்றும் தியான பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. அது மட்டுமில்லாமல் உங்களின் தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அவர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து ஏதேனும் மருத்துவ குறைபாடுகள் இருந்தால் அதற்குண்டான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வேலை மற்றும் தொழில் காரணத்தினால் அவர்களின் குடும்பத்தை பிரியும் சூழ்நிலை ஏற்படலாம். அவ்வாறு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வேலை அல்லது தொழிலை பாருங்கள். உங்களின் குடும்ப ஒற்றுமை இந்த காலத்தில் சிறப்பாகவே இருக்கும். மேலும் வேலை தேடிக் கொண்டிருக்கும் படித்த இளைஞர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும். அடுத்ததாக குரு பகவான் 9வது பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு சுப விரய செலவுகள் அதிகமாகவே ஏற்படுங்க. அதற்கு ஏற்ப உங்களுக்கு பல வழிகளில் பணத்தை தருவார் குரு பகவான். அதற்கு பின்புதான் அவர் விரய செலவினை ஏற்படுத்துவார். அதுவும் சுப விரய செலவினை மட்டும்தான் ஏற்படுத்துவார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அதுவும் அதிக சம்பளத்துடன் வெளிநாட்டு வேலை கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்து வருபவர்களுக்கு அவர்கள் அங்கேயே குடியேற கிரீன் கார்டு போன்றவை கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல்
ஒரு சிலர் அங்கேயே புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இந்த வருடம் இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கண்டிப்பாக புதிய தொழிலை அங்கு தொடங்கலாம். மேலும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமோகமான லாபம் இருக்குதுங்க என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு போயிட்டு வரணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. காசி, ராமேஸ்வரம், திருப்பதி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோவில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது நடந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நிச்சயம் ஒரு முறை ஆலங்குடி குரு ஸ்தலத்திற்கு சென்று உங்கள் பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வருவது பல்வேறு சிறப்புகளை தரும். அது மட்டுமில்லாமல் வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு உங்களின் வாழ்க்கைக்கு பல்வேறு முன்னேற்றத்தை தரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குரு பெயர்ச்சியில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இதுவரைக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக.